ஹலோ மீடியா ஃபேமஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மானாவாரி நிலத்தில் தைல மர சாகுபடி. தைல மரம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மர இனம் வேளாண் காடுகள் அமைக்கிறதுல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வறட்சி மிகுந்த பகுதிகளில் வருமானம் தரக்கூடிய ஒரு மரமாக இந்த தைலம் கருதப்படுது. இந்த தைல மரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளால ரெயின்ஃபெட் கண்டிஷனில் மழையை நம்பியே பார்த்தீங்கன்னா விவசாயம்ன்றது செய்ய முடியும். குளோன நாற்றுகளை பயன்படுத்தி தைலமன்றத்தை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட ஒரு பயிராக கருதப்படுது. இந்தியாவோட அந்த சுற்றுச்சூழலும் ஆஸ்திரேலியாவோட சுற்றுச்சூழலும் ஒரே மாரி இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா தைல மரத்தை நம்ம இந்தியாவில் பரவலாகவே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நாடுகள்லையுமே அந்த வெப்பநிலைன்றது கோடை காலங்களில் 40 to 50 டிகிரி செல்சியஸை தொடக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு நாடுகள்லையும் மழைன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக பல இடங்களில் இந்தியாவிலையும் பல இடங்கள் ஆஸ்திரேலியாவிலும் 500 to 600 மில்லிமீட்டர் தான் பொழியும். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல தோன்றின மரம்ன்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தைலம் சாகுபடின்றது நம்மளால நல்லாவே செய்ய முடியும். இந்த தைல மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 600க்கும் மேற்பட்ட இனங்கள்ன்றது இருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா 60 to 70 ரகங்களை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வராங்க. அதில் 6 to 7 ரகங்கள்ன்றது இன்றைய அளவில் பரவலாகவே வளர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு பல மர விவசாயிகளால். இப்போ பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் வளர்க்கக்கூடிய ஒரு ரகம்ன்றது தான் பார்த்தீங்கன்னா குளோபலஸ், யூக்கலிப்டஸ் குளோபலஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆயில் கண்டென்ட், எசென்ஷியல் ஆயில்ன்றதை எடுக்க முடியும். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தைலம்ன்றது தயாரிக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மலை பிரதேச பகுதிகளான ஊட்டி, நீலகிரி இது மாதிரி மாவட்டங்களில் வளர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுவே சமதள பகுதிகள் பிளைன்களில் பார்த்தீங்கன்னா டெரிட்டிகோனிக்ஸ் அப்புறமா கவர்மெண்டலைஸ் அப்படின்ற 2 ரகங்கள் இருக்கு. இவைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா பல்ப்புன்றது எடுக்கப்படுது, மரக்கூழ். இது மட்டும் இல்லாமல் இந்த ரகங்கள் தான் பார்த்தீங்கன்னா காகித தொழிற்சாலைகளை காகிதங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படுது. கிராண்டிஸ் அப்படின்ற இன்னொரு ரகம் கடல் மட்டத்திலேருந்து 1000 அடிக்கு மேலே இருக்க பகுதிகளில் நம்மளால சாகுபடி செய்ய முடியும். இந்த இனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிளைவுட்டுகள் தயாரிக்க முடியும். இதுக்கான காரணம் இது யூனிஃபார்ம் growth கொண்டு இருக்கும். நேராக எந்த வித வளைவுகளும் இல்லாமல் வளரக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தைலத்தை வெப்பம் அதிகமாக இருக்க இடத்துலயே நம்மளால வளர்க்க முடியும், வறட்சி அதிகமாக இருக்க இடத்துலயே வளர்க்க முடியும். அந்த இடங்கள்ல இதோட வளர்ச்சின்றது நல்லாவே இருக்கும். இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவைகளோட இலை அமைப்பை சொல்லலாம். அவைகளோட இலைன்றது பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் மேல் பகுதியில் மெழுகு போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கும், வேக்சி லேயர். இந்த மெழுகு போன்ற அமைப்பு இந்த இலைகள் மேலே இருக்கிற அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா தண்ணீர் நீராவியாகி வெளியில் செல்லாது. டிரான்ஸ்பிரேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தடுக்கப்படுது. இதனால தண்ணீர் தேவையை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மையை தைல மரம் வச்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதோட தண்டுகளில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பட்டைகள் கோடை காலங்களில் உதிர தொடங்கும். இப்படி உதிரத்து மூலமாக பார்த்தீங்கன்னா வெப்பம்ன்றது வெளியேறுது. இப்படி இலைகளில் நம்ம அந்த மெழுகு போன்ற மாவு போன்ற ஒரு தன்மையை பார்க்குறோமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவைகளோட தண்டுகள்லையும் இருக்குது. இவையும் பார்த்தீங்கன்னா வெப்பத்திலேருந்து மரத்தை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா தைல மரம்ன்றது மற்ற மரப்பயிர்கள் கூட ஒப்பிடும் போதும் தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுகோலுன்றது அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தைல மரம் 1 லிட்டர் தண்ணியை பயன்படுத்தி 2 கிராம் வரைக்கும் மரக்கட்டைகளை அதோட செடிகளில் உண்டாக்குது. மற்ற மரங்கள் கூட ஒப்பிடும் போது இது மிகவும் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வறட்சி அதிகமாக இருக்க நிலங்களில் மழைன்றது அதிகமாக பொழியாது. உதாரணத்துக்கு 400 to 600 மில்லிமீட்டர் மழை தான் பொழியும். இதெல்லாமே ட்ரைலேண்ட் கண்டிஷனில் வரக்கூடிய இடங்கள். இந்த இடங்களில் நம்மளால் மற்ற பயிர்களை சாகுபடி செய்கிறது ஒரு கடினமான காரியமாக இருக்குது. அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா தைல மரத்தை நம்மளால் சாகுபடி செய்ய முடியும். இதனால் விவசாயிக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். இந்த தைல மரத்தில் இருக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதாம்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரும்பில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஒரு முறை அறுவடை செய்துட்ட பிறகு மறுமுறையும் அதை அறுவடை செய்ய முடியும். அதே பார்த்தீங்கன்னா இந்த தைல மரத்துலேயும் இருக்கு மருதாம்பு. இது ஆங்கிலத்தில் காப்பைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முறை நம்ம இந்த
இந்த தைலத்தை வந்து நடவு செஞ்சு அறுவடை செய்துட்ட பிறகு மீண்டும் 2 முறை வரைக்கும் நம்மளால அந்த தைல மரத்தை அதே மரத்திலிருந்து பெற்று மீண்டும் 2 முறை பார்த்தீங்கன்னா வந்து வளர்க்க முடியும். 3 முறை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிலத்திலிருந்து லாபம்ன்றதை வந்து இந்த தைல மரத்தில் வந்து எதிர்பார்க்க முடியும். இது தைல மரத்துக்கே உரியான ஒரு தனி சிறப்பம்சமாக வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த தைல மரத்தோட இலைகளை பார்த்தீங்கன்னா கால்நடைகள்ன்றது பொதுவாக வந்து மேயாது. இந்த காரணத்தினால இவைகளை வந்து நம்ம அதிக அளவில் பணம் செலவு செய்து வேலிகள் அமைத்து பாதுகாக்கணும் என்ற அவசியம்லாம் வந்து இருக்காது. இது மூலமாகவும் நம்ம பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். குளோனல் நாற்றுகளை பயன்படுத்தி தைல மரத்தை வந்து நம்ம சாகுபடி செஞ்சோன்னா 6-8 வருடத்துக்குள்ளே நம்ம வந்து அதை வந்து அறுவடை வந்து செய்ய முடியும். ஸோ வேகமாக நம்மளுக்கு வந்து இன்கம்ன்றது வந்து தைல மரம் சாகுபடியில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இருக்க ஒரு பொதுவான சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இவைகளை விற்கிறது, மார்க்கெட்டிங் எப்படி அப்படின்றது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து பேப்பர் காகித தொழிற்சாலைகளில் டிஎன்பிஎல் பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாகவே நீங்கள் அவர்கள் கூட ஒரு லைசன்ஸோ அக்ரிமெண்ட்டோ வந்து வாங்கிட்ட பிறகு அவர்களே வந்து அந்த மரங்களை வந்து அறுவடை செய்து அதற்கான விலையை வந்து கொடுத்துருவாங்க. இது மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தைலம் சாகுபடியில் வந்து இருக்குது. பொதுவாக வந்து நம்ம தைலம் சாகுபடி செய்கிறோன்னா பாசன வசதி இருக்க இடத்துல இரிகேட்டட் கண்டிஷனில் 46 டன்னுலேருந்து 50 டன்னு வரைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து மகசூலுன்றது பார்த்தீங்கன்னா இந்த தைல மரம் சாகுபடியில் வந்து இருக்குது. இப்படி பார்க்கும் போதும் இவைகளை வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட ஆண்டு காலத்தில் சாகுபடி செஞ்சோன்னா 1,80,000 வரைக்கும் நம்மளுக்கு வருமானம் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரிசு நிலத்தில் இந்த அளவுக்கான வருமானம்ன்றதே வந்து பெரிதாக வந்து பார்க்கப்படுது. இதுவே வந்து நீங்கள் நீர்ப்பாசன வசதி செய்து இந்த மரங்களை வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாபம்ன்றது வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. தைல மரம் சாகுபடிக்கு தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட கன்றுகள் தான். ஸோ இந்த கன்றுகளை பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக நம்ம எப்படி வந்து உற்பத்தி செய்யணும்னா விதைகள் மூலமாக. ஆனால் விதைகள் மூலமாக வந்து நம்ம உற்பத்தி செய்யறதுனால இதில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். இப்போ வந்து தோட்டக்கலை பயிர்களில் பார்த்தீங்கன்னா வந்து விதைகள் மூலமாக எந்த மரங்களையும் வந்து உருவாக்க மாட்டாங்க. மாமரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டு ரகங்கள் கிராஃப்டிங் பட்டிங்கை பயன்படுத்தி தான் மரங்களை வந்து உற்பத்தி செய்வாங்க. அதோட வளர்ச்சின்றது தான் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மரப்பயிர்கள் அதில் வந்து நம்ம குளோனல் முறைகளை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த குளோனல் முறைகளில் தான் பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்றது வந்து சீராக வந்து இருக்கும். விதைகள் மூலமாக நம்ம தைல மரத்தை வந்து வளர்க்குறோம், அதோட வளர்ச்சின்றது வந்து சீராக இருக்காது. சரியான நேரத்தில் நம்மளால் அறுவடை வந்து செய்ய முடியாது. இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த மகசூல் 50 டன்னுன்றது வந்து கிடைக்காது. விதைகள் மூலமாக நம்ம உற்பத்தி செய்யும் போது வெறும் 20லேருந்து 24 டன் வரைக்கும் தான் நம்மளுக்கு மகசூல்ன்றது வந்து கிடைக்குது. ஸோ இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோனல் ரகங்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த குளோனல் ரகங்கள் தான் பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சி, எந்த வித வளைவுகளும் இல்லாமல் வளரும். இது மட்டும் இல்லாமல் 6 வருடத்திலே நம்மளால் அறுவடை செய்ய முடியும். மகசூல்ன்றது 40 டன்லேருந்து 50 டன் வரைக்கும் இருக்கும். இந்த குளோனல் ரகங்களை உருவாக்குற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து IFGTP. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி மரப்பயிர்கள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். இவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி மரப்பயிர்களை உருவாக்குற ஒரு நிறுவனமாகவே வந்து இருக்காங்க, அதில் ரகங்களை. ஸோ இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் சென்று சிறந்த மரமாக வந்து தேர்ந்தெடுத்து அந்த மரங்கள்லேருந்து இந்த குளோனல் ரகங்களை வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த குளோனல்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. நான் இதை உருவாக்குற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு vlog கூட வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோன்றது நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த குளோனல் ரகங்களை வந்து உருவாக்கி இதில் நிறைய ரிசர்ச் வந்து செய்து அதில் எது வந்து சிறந்த ரகமாக இருக்கோ அந்த ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 1000 மரத்துலேருந்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு மரத்தை தான் பார்த்தீங்கன்னா குளோன்களாக உருவாக்கி அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகிக்கிறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கும் போது அதோட ஒவ்வொரு தன்மையும் வந்து கவனிப்பாங்க. அதோட உயரம், அதோட சுற்றளவு, இவை எல்லாத்தையுமே இப்படி செலக்ட் செய்யப்பட்ட அந்த மரங்களை பார்த்தீங்கன்னா வந்து பல பிளாட்களை அமைத்து அதுக்கப்புறம் குளோன்களை வந்து உருவாக்குவாங்க. இந்த குளோன்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து விநியோகிக்க வந்து தொடங்குவாங்க. இப்படி கலெக்ட் செய்து வளர்க்கப்பட்ட குளோன்களை முதல்ல என்ன பண்ணுவாங்களாம், மிஸ்ட் சேம்பர்களை வந்து வைத்து வளர்ப்பாங்க. அப்படி வளர்த்துட்ட பிறகு அந்த மிஸ்ட் சேம்பர்லேருந்து மறுபடியும் வந்து கட்டிங்ஸ் எடுத்து அவைகளை 2லேருந்து 3 மாதங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷேட் நெட்டில் வச்சு வந்து வளர்ப்பாங்க. இப்படி ஷேட் நெட்டில் வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகளில் வேறுன்றது வந்து இயற்கையாகவே வர வந்து தொடங்கிடும். இந்த நாற்றங்கால்களை பார்த்தீங்கன்னா வந்து IFGTP வந்து விநியோகிக்க வந்து தொடங்குறாங்க. இந்த நாற்றங்கால்களை நீங்கள் IFGTP தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பெற்று அதை பார்த்தீங்கன்னா உங்களோட நிலத்தில் வந்து நடவு வந்து செய்ய தொடங்கலாம். இப்போ இதை நடவு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து பொதுவாக இப்போ தரிசு நிலம்
நிலமாக இருக்குது. ஸோ அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து மண்ணுன்றது சரியாக இருக்காது, தேவையில்லாத மரங்கள் செடிகள்லாம் இருக்கும். அந்த செடிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம நீக்கிட்டு நம்ம வந்து உளிக்கலப்பை, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மரங்களை நடுவதற்காகவே பிரத்யோகமாக உருவாக்கப்பட்ட ஒரு இம்ப்ளிமெண்ட். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம வந்து குழிகளை வந்து எடுத்துக்கணும், பிட்டை வந்து எடுத்துக்கணும். இப்படி பிட்டை எடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் வந்து நேராக வந்து நடவு வந்து செய்யணும். ஸோ இப்படி செஞ்சால் தான் நம்மளால் ஊடுபயிர் அதெல்லாம் வந்து செய்ய முடியும். இப்படி நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா பாசன வசதி இல்லாத இடங்களில் நம்ம வந்து 3 மீட்டர் ஒரு ரோக்கும் 2 மீட்டர் ஒரு மரத்துக்கும் இடைவெளி விட்டு நடவு செய்கிற மாதிரி இருக்கும். எப்படி நடவு செய்யுதுன்னா ஒரு ஏக்கரில் 666 மரங்கள் வரைக்கும் நம்மளால் நடவு செய்ய முடியும். பாசன வசதி இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஒரு ரோக்கும் 1.3 மீட்டர் ஒரு மரங்களுக்கும் அப்படின்ற இந்த இடைவெளியில் வந்து நம்ம நடவு செய்யணும். இப்படி நடவு செய்யுதுன்னா 1000 மரங்கள் வரைக்கும் ஒரு ஏக்கரில் வந்து நம்மளால் நடவு செய்ய முடியும். இதுவே வந்து நீங்கள் ஊடு பயிர் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் ரோ, இணை வரிசை அப்படின்ற முறையில் வந்து நடவு செய்யணும். இந்த இணை வரிசை முறையில் நடவு செஞ்சால் நம்ம வந்து ஊடு பயிர் வந்து போடலாம். இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல் இணை வரிசையில் ஒரு ரோக்கும் இன்னொரு ரோக்கும் 1 மீட்டரும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் 1 மீட்டரும் அப்படின்ற அளவுக்குள்ள நடவு செய்யணும். இது வந்து ஒரு இணை வரிசை. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இணை வரிசைக்கும் நம்ம 4 மீட்டர் வந்து இடைவெளி விட்டு அடுத்த இணை வரிசையிலும் இதேமாரி 1 மீட்டர் ஒரு ரோக்கும் 1 மீட்டர் ஒரு மரத்துக்கும் இந்த இடைவெளியில் வந்து நடவு செய்யணும். இப்படி நடவு செஞ்சுனா அந்த இடைப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து விவசாய வேளாண் பொருட்களை வந்து சாகுபடி செய்ய முடியும். இதை தொடர்ந்து தைல சாகுபடியில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கலை நிர்வாகம், வீடு மேனேஜ்மெண்ட். முதல் வருடம் பார்த்தீங்கன்னா கலையோட வளர்ச்சின்றது வந்து தைல மரத்தில் அதிகமாகவே வந்திருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர்களை பயன்படுத்தி அந்த கலைகளை வந்து நீக்கி வந்து விட்டுடணும். அதுக்கடுத்து அதோட வளர்ச்சி அதிகமாகும் போது கலைகளோட வளர்ச்சி வந்து குறைய வந்து தொடங்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்ணீர்ன்றது வந்து தைல மரத்துக்கு வந்து தேவைப்படாது. நீங்கள் வந்து குறிப்பாக வானம் பார்த்த பூமி இருக்கிற இடங்களில் இருந்தீர்கள் என்றால் இந்த தைல மரத்தை வந்து தண்ணீர் பாசனம் இல்லாமல் வந்து வளர்க்கலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து நீர்ப்பாசன வசதின்றது வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீர்ப்பாசனம்ன்றது வந்து இந்த மரங்களுக்கு வந்து செய்யலாம். அப்படி செஞ்சால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மகசூலுன்றது வந்து அதிகரிக்கும். இதனால் வருமானமும் வந்து அதிகரிக்கும். தண்ணீர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற இடங்களில் நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த தண்ணீரை வந்து எப்படி கொடுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிறிதாக கொடுக்கறத தவிர்த்து 10 நாளைக்கு ஒரு முறை மரப்பயிர்களை இப்படி தான் தண்ணீர் பாசனம் எடுத்து செய்யணும். 10 நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீரை ஒரேடியாக அதிக அளவிலான தண்ணீரை வந்து அந்த மரங்களுக்கு வந்து விடணும். இப்படி விடும் போது பார்த்தீங்கன்னா தண்ணீர்ன்றது வந்து ஆழ் பகுதிக்கு வந்து போகும். இதனால் வேர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர்ன்றது வந்து சென்றடையும். இதனால் 10 நாளைக்கு ஒரு முறை அதிக அளவிலான தண்ணீரை வந்து நீங்கள் மரங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் குறைந்த அளவிலான தண்ணீரை கொடுக்கறத வந்து நீங்கள் தவிர்த்திடணும். இப்போ தைல மரத்தில் வந்து உரம் மேலாண்மை, உரம் வந்து இந்த மரத்துக்கு வந்து எப்படி கொடுக்கறது, நீங்கள் நடவு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோ வரைக்கும் தொழு உரத்தை சேர்ந்து இந்த தைல மரத்தில் வந்து நடவு வந்து செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்தை வந்து சேர்த்து வந்து கொடுக்கறது வந்து உகந்ததாக வந்திருக்கும். முதல் 2 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு உரங்கள் கொடுக்கணும்னா ஒரு மரத்துக்கு 40 கிராம் என்ற அளவுகளில் வந்து உரம் வந்து கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வந்து தழை சத்தாகவும் 10 கிராம் வரைக்கும் மணி சத்தாகவும் மிச்சம் இருக்க 10 கிராம் வந்து சாம்பல் சத்தா வந்து இருக்கணும். அடுத்த வருடம் 3லேருந்து 4 வருடம் இருக்க மரத்தில் பார்த்தீங்கன்னா 60 கிராம் வரைக்கும் நம்ம வந்து இந்த தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்தை கொடுக்கணும். 5லேருந்து 6 வருடம் கடைசி வருடம் பார்த்தீங்கன்னா வந்து 80 கிராம் வரைக்கும் ஒரு மரத்துக்கு நம்ம வந்து NPK தழை சத்து, மணி சத்தை வந்து கொடுக்கணும். இதுவே வந்து உங்களுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 3வது 4வது வருடத்தில் 60 கிராமுக்கு பதில் 120 கிராமும் 5வது 6வது வருடத்தில் 80 கிராமுக்கு பதில் 160 கிராமும் வரைக்கும் நீங்கள் வந்து உரத்தை வந்து கொடுக்கலாம். இந்த தைலத்தில் ஊடு பயிர் செய்கிறது நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக வந்து இருக்குது. ஸோ ஊடு பயிர் இப்படி நம்ம தைலம் வந்து சாகுபடி செய்யறோம்னா அதோட இடைப்பட்ட இடத்துல வந்து ஊடு பயிர் வந்து செய்ய முடியுமா? எல்லா விதமான ஊடு பயிரும் வந்து நீங்கள் செய்ய முடியும். எல்லா விதமான பயிர் வகைகளை வந்து செய்யலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பல ஊடு பயிர்களை வந்து இவைகளை சாகுபடி செய்யும் போது முதல் வருடம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஊடு பயிர், தைலம் இது ரெண்டுத்தையுமே வந்து வளர்க்க முடியும். முதல் வருடத்தில் பார்த்தீங்கன்னா இவை ரெண்டுத்தோட வளர்ச்சியும் வந்து நல்லாவே வந்து இருக்கும். நீங்கள் வந்து இணை வரிசை முறையில் வந்து வளர்க்கும் போதும் இன்னமும் வந்து சிறப்பாக வந்திருக்கும் ஊடு பயிரோட வளர்ச்சின்றது. இப்படி இணை வரிசையில் பார்த்தீங்கன்னா 3 வருடங்கள் வரைக்கும் நம்மளால ஊடு பயிர்ன்றதை வந்து செய்ய முடியும், இன்டர் கிராப்பிங். இதை வந்து நம்ம எப்படி வந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் அந்த டைரக்ஷனில் வந்து நம்ம கிழக்கு மேற்கு அப்படின்ற அந்த திசையில் வந்து இந்த தைல மரத்தை நடவு செய்யும் போதோ அந்த நிழல் வந்து
விவசாய பயிர்களில் வந்து படாத மாதிரி தடுத்துக்கலாம். ஸோ இப்படி செய்து 6வது வருடம் பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை வந்து செய்கிறோம். இப்படி தைல மரத்தை வந்து அறுவடை செய்துட்ட பிறகு இந்த தைல மரத்துக்கே உரிய சிறப்பான ஒரு விஷயம் வந்து மருதாம்பு காப்பேசிங்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து தொடங்கும் இந்த தைல மரத்தில் அதோட சைடு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து கிளைகள் வந்து முளைக்க வந்து தொடங்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவிலான கிளைகளை வந்து கொண்டு இருக்கும். கிட்டத்தட்ட 6லேருந்து 7 கிளைகள் வரைக்கும் தொடங்கி அதிக கிளைகள் வரைக்கும் வரும். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மீட்டர் வந்து 6 மாதம் இருக்கும் போது அதோட உயரம்ன்றது வந்து இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம எல்லா கிளைகளும் வந்து வளர வந்து விடக்கூடாது. 2 கிளைகள் மட்டும் தேர்வு செய்து மற்ற எல்லா கிளைகளும் வந்து நீக்கி விட்டுறணும். இப்படி 2 கிளைகள் வரைக்கும் நம்ம வந்து வளர்த்தோன்னா அதோட வளர்ச்சின்றது வந்து சீராக இருக்கும். மற்ற கிளைகள் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டா இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 5 வருடத்தில் இந்த கிளைகளை வந்து அறுவடை செய்து மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து லாபம் தரக்கூடிய ஒரு மரமாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ அதிக பரப்பில் வந்து நம்ம வந்து தைலம் வந்து சாகுபடி செய்கிறோம். ஒரு 50 ஏக்கர் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ரக குளோன்களை வந்து நம்ம தவிர்த்துடணும். பல வகையான குளோன்களை வந்து நம்ம கலந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தைலக்காடை வந்து உருவாக்கணும். எதனாலனா ஒரே ரக குளோன்களை வந்து உருவாக்கும் போது இதில் வந்து பூச்சி தொல்லைன்றது வந்து அதிகமாக இருக்கும். கால் வந்து யூக்கலிப்டிஸில் வரும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் வந்து பூச்சி தொல்லையோ நோய் தொல்லையோ திடீர்னு வரும்போது மொத்தமாக வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பெரிய அளவிலான இழப்பு வந்து நேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துருக்கு. அந்த காரணத்தினால வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டுகளாக நிறைய ரகங்களை வந்து மிக்ஸ் பண்ணி நிறைய குளோன்களை வந்து கலந்து இவைகளை வந்து சாகுபடி செய்யணும். அதிக அளவில் வந்து சாகுபடி செய்யும் போது இந்த IFGTB நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஈசி குளோன்கள்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் பிரபலமாக வந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஈசி ரக குளோன்களை பற்றி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்லையும் வந்து இருக்கு. EC4 அப்படின்ற ரகம் பார்த்தீங்கன்னா வந்து 2010 வந்து IFGTBயால் வந்து வெளியிடப்பட்டது. அது வந்து ஒரு சிறந்த ரகமாகவே வந்து பார்க்கப்படுது. இந்த EC4 ரகம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா IFGTB வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரகங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து TNPL தமிழ்நாடு காகித ஆலை ஸோ அதை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ரகங்களை கொடுத்து அவர்களே வந்து இந்த மரங்கள் வளர்ந்துட்ட பிறகு வந்து வாங்கிட்டு போயிட்டு அதற்கான விலையை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேப்பர் ஆலைகள் பார்த்தீங்கன்னா இந்த ரகங்களை வந்து விநியோகிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்களில் IFGTB கிளைம் பண்ணுறது என்னன்னா 50லேருந்து 60 டன் வரைக்கும் மகசூல்ன்றது வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து பாசன வசதி இருக்கிற இடத்துல வந்து 90 டன் வரைக்குமே வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. இப்போ ஆண்டுகள் கூட பார்த்தீங்கன்னா தைலத்தோட தேவைன்றது வந்து அதிகரிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் காகிதம் தான். காகிதத்தோட தேவைன்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. அந்த காரணத்தால் தைல மரத்தோட தேவைன்றது வந்து குறைய போகிறதுல ஆண்டுகள் கூட இதோட தேவைன்றது வந்து அதிகரிக்க தான் போகுது. அதனால தைல சாகுபடியில் விவசாயிகள் வந்து ஈடுபடலாம். இப்போ வந்து இந்த குளோன்கள் பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். நேரடியாக போயிட்டு IFGTB பிளாட்டில் ஒரு வீடியோவை எடுத்து அந்த குளோன்கள் பற்றிலாம் வந்து நான் விளக்கியிருப்பேன். ஸோ அந்த விளாகை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ லிங்க்ன்றது இப்போ உங்களுடைய இடதுபுறம் லெஃப்ட் சைட் கார்னரில் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறங்க. இது மாதிரி தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோன்றது இப்போ வரும். அந்த லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.